கல்விக்கான நிதி கொடுப்பதை மத்திய அரசு நிறுத்தினால் கல்வியை நோக்கி மக்கள் வருவது குறைந்து வேலை நோக்கி செல்லும் நிலைதான் அதிகரிக்கும் என கல்வியாளர் நெடுஞ்செழியன் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்க வேண்டிய 573 கோடி ரூபாயை மத்திய அரசு நிறுத்தியது குறித்து நமது செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார். அன்ஸ்பென்ட் எஜுகேஷன் செஸ் செலவழிக்க முடியாத எஜுகேஷன் செஸ் மட்டும் 2.18 lakh crore இருக்கு. 2 நீங்க கூகுள் அடிச்சாலே வரும். 2.18 lakh crore இருக்கு. இதுல ஹையர் எஜுகேஷன் மட்டும் 94,000 கோடி செலவழிக்காம வச்சிருக்கோம். இது இங்க ஒரு பக்கம் இருக்கு. செலவழிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எய்ம்ஸ் மதுரையும் கட்ட மாட்டேங்கிறீங்க. ஆனா இந்த பக்கம் வந்து நீங்க ஃபண்டும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றீங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலா நீங்க வந்து இதை வெளிப்படையில பொது தளத்துல கொடுக்கலைன்னா மக்கள் வந்து அதுவும் சாமானிய மக்கள் வந்து ரொம்ப சிரமத்துக்குள்ளாவாங்க. கல்வியை நோக்கி யாரும் வரமாட்டாங்க. கல்வியை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சாதாரண வேலைக்கு போயிடுவாங்க. ஆனா வளர்ந்த மாநிலங்கள் வந்து இதை விட்டு கொடுக்க கூடாது. மாநிலங்கள் வந்து இதெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாணவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொது கருத்தோட வந்து நம்ம போகலைன்னா இது தமிழ்நாட்டு கல்வி ஆல்ரெடி கீழே போயிட்டு இருக்கு. இன்னும் வந்து கம்ப்ளீட்டா வந்து இது வந்து நலிவற்ற மாணவர்கள், பண வசதி இல்லாத ஏழை குடும்பங்கள் வந்து மிக வெகுவாக பாதிக்கப்படும்.